அப்போ இந்த இளைஞரணி மாநாடுலாம் போட்டதெல்லாம் என்ன ஆக்சுவலாக அதில் வந்ததெல்லாம் யார் என்ன ஏதுன்னா ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த ஆதரவு கிடைச்சதா இல்லையா, அந்த ஆதரவு இருந்தையும் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி பல விஷயம். அப்போ இதுக்கு வெளியில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் விஜய் ஆதரிக்குது. அப்போ அந்த இளைஞர் கூட்டத்தை நீங்கள் எப்படி கவர முடியும்? தேர்தலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி முக்கியமான ஆள்கிட்ட சொல்கிறேன், சார் சென்னையில் நீங்கள் ஒரு 10 தொகுதி தோற்றுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சார் என்ன சார் இதெல்லாம் லட்டு மாதிரி கேக்கு மாதிரி நாங்கள் வருவோம் சார் அந்த இடத்துலலாம் அப்படின்னு. ஏன் எல்லாருமே வந்து ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க எல்லாரும். இவங்க விஜய் மையப்படுத்தி பேசியிருக்கோம்னா பேசியிருக்கணும். ஏன் பேசியிருக்கணும்னா, கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக, சங்கீதா டைவர்ஸ் பண்ணா திமுக, ஒரு மீட்டிங் பேசலைன்னா அது திமுக. அப்ப நீங்க ஏன் வாய மூடி நிற்கீங்க? அவர் எல்லாம் உங்க மேலதான் பழிய போடுறாரு. இப்போ வாங்குற 10 ரூபாய்க்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்கல்ல, ஏன் வாங்கினாங்கன்னா இதுக்காக தான் வாங்கினாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்ப திமுக ஆட்சியில் வாங்கினா அது மட்டும் செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போச்சா? அண்ணாமலை பாஜக அதிருப்தியில் இருக்காரு, ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறான்னு பேசப்பட்டு இருக்கு. அண்ணாமலை ஒரு அடிபட்ட பாம்பு, அது என்னைக்கு வேணா சீரும். அதோட முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அவரோட பெரிய கோபம் என்னன்னா, அதனால உதயநிதியை டேக்கிள் பண்றது ஈஸி. சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் ஓட்டு கிடைக்காது. பேன் தமிழ்நாடு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம யாருமே பாஜகலேருந்து யாரையும் சேர்க்காம நம்ம விஜய்க்கு எதிராக ஃபைட் பண்ணலாம். ஏன்னா விஜய் ஆட்சியில் அவருடைய அதிர்ஷ்டம் என்னன்னா அவருக்கு ரஜினிகாந்த் ஆதரவு தெளிவாக, ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிக்க மாரல் சப்போர்ட் சின்னத்தை கூட ரெடி பண்ணிட்டாங்க. மோடி என்ன பண்ணார், அவருக்கும் 29 அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பாருன்னு தெரியல. அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு. மோடி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. அதிமுக 2 உடஞ்சி இப்போ 1 ஆயிட்டாங்க. ஆனால் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. குதிரை பேரன் விமர்சிக்கப்படுது. குதிரை பேரன் விஜய் செய்வது யானை பேரம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது சார். இது எடப்பாடி போட்ட மாஸ்டர் பிளான், எஸ்பி வேலுமணி வச்சு சிவி சண்முகத்தை காலி பண்றதுக்காக போட்ட மாஸ்டர் பிளான் ஒரு சொல்றாங்க. தகவல் வருது. எடுத்த உடனே ஒரே பாயிண்ட், பொதுக்குழு கூட்டு விவாதி, நீ ராஜினாமா பண்ணி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா நான் எடப்பாடி தோத்துருப்பார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் திமுகவில் இப்போ சமீபத்தில் ஜென்சி மீட்டப் வச்சுருந்தாங்க, ஜென்சி டிஎம்கே மீட்டப் வச்சுருந்தாங்க. ஏன் இப்போ இந்த மீட்டப் வைக்கிறாங்க, என்ன தேவை? ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் அவங்க பாடம் படிச்சிருக்காங்களா இல்லை பாடம் கற்றுருக்காங்களா? இல்லை, அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க அந்த விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே அவங்க இளைஞர்கள் மேலே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. உதயநிதி வந்ததுக்கு அப்புறமே இளைஞர்கள் 50 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்த்தோம், 5 லட்சம் பேர் நிர்வாகிகளே இருக்காங்கன்னு ஒரு சொல்லியில் தினசரி 1 மாதம் பட்டியல் வந்திருந்தது. இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியலே 1 மாதம் வந்திருந்தது எல்லா மாவட்டங்களையும். அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இளைஞர்கள் மாநாடு 2 இடத்துல தேர்தலுக்கு முன்னாடியே போட்டாங்க. அப்புறம் இளைஞர்கள் அணி சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் அந்த திராவிட இயக்க கருத்தரங்கம்லாம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே ஸ்பீக்கர்ஸ், பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள் அந்த இளைஞர் அணியிலேருந்து உருவாக்கினாங்க. ஸோ அவங்க இந்த விஜய்க்கு ஒரு இளைஞர்கள் ஆதரவு, ஜென்சி இளைஞர்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி தங்களை கட்டமைச்சிட்டாங்க. ஆனால் அது பயன் தரலைன்றதான் உண்மை. கடைசி நேரத்தில் விஜய்க்கு ஆதரவான ஒரு பிரம்மாண்டமான ஆதரவு திமுக பிடிக்காதவங்க அல்லது விஜய் ரசிகர்கள் அல்லது இன்ஸ்டாகிராமு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, மொத்தத்தில் இந்த ஆட்சியை மாற்றணும், ஆட்சியை மாற்றி அதிமுகட்ட கொடுக்கக்கூடாது, 3வது ஒருத்தர் வந்திருக்கார் அவர்கிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது அவங்க எடுத்த எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இளைஞர்களுடைய பெருத்த ஆதரவோடு விஜய் வந்துட்டார் அப்படின்ற போது அப்போ திமுக அந்த பண்ண விஷயங்கள் எல்லாம் அது பயனற்று போச்சு, அது பலன் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஊன் பண்ணுற மாதிரியா இருக்குன்னா இவ்வளோ தூரம் கன்சாலிடேட் பண்ணி கூட பண்ணல. அப்புறம் அப்போ இந்த இளைஞரணி மாநாடுலாம் போட்டதெல்லாம் என்ன ஆக்சுவலாக அதில் வந்ததெல்லாம் யார் என்ன ஏதுன்னா ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த ஆதரவு கிடைச்சதா இல்லையா, அந்த ஆதரவு இருந்தையும் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி பல விஷயம். அப்போ இதுக்கு வெளியில் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் விஜய் ஆதரிக்குது. அப்போ அந்த இளைஞர் கூட்டத்தை நீங்கள் எப்படி கவர முடியும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது திமுகன்றத விட பொதுவான ஜென்சி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அது திமுக ஐடிவிங்கோட பேக்ரவுண்ட் அது இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. அது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை. அது மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சின்ன அளவில் ஒரு பார்க்கில் கூடியிருக்காங்க. அப்புறம் பெரிய அளவில் மண்டபம்லாம் கேட்டு கிடைக்காத கடைசியில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் திருமண கூடத்தில் அவங்க கூடியிருக்காங்க. ஸோ அவங்க நோக்கம் என்னென்னா இந்த இளைஞர்களை வர தேர்தலும் போது தயார் பண்ணுறது தான். இளைஞர்கள் மத்தியில் இன்னும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறது, ஐடி இதில் சோஷியல் மீடியாவில் இன்னும் தங்களுடைய எல்லையை விஸ்தரிக்கிறது, விரிவுபடுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் கவனம் செலுத்துறதுக்காக தான் இந்த ஜென்சி இளைஞர்கள், திமுக ஆதரவு ஜென்சி இளைஞர்கள் திராவிட இயக்கத்தோட கோட்பாடுகளை விடக்கூடாது, அதை உறுதியாக மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகணும், இந்த மாதிரியான ஒரு டெம்பரரியாக அந்த இளைஞர்களை திசை திரும்பி இருக்கிற இளைஞர்களை திராவிட இயக்கம் பக்கம் திருப்பணும், அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறதுக்காக இந்த ஜென்சி
கூட்டம் கூடியிருக்கு. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க கூட்டுற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இல்லை, அந்த மீட்டப்லேயே பல இளைஞர்கள்ட்ட பேசணும். அப்போ அவங்க வந்து நாங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் டிவிக்கு நாங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தான் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல சார், நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நான் இன்க்ளூடிங் மீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா பொதுவாக அந்த 3வது அணின்னு வரவங்க ஸ்பாய்லராக இருப்பாங்க பெரும்பாலும், அல்லது வந்து ஒரு குறைந்த அளவு ஓட்டு எடுப்பாங்க. இப்போ 2014 வச்சுக்கோங்களேன், மக்கள் நல பிஜேபி தலைமையில் அமைச்ச கூட்டணி, இல்லை 2016 மக்கள் நல கூட்டணி, அது வந்து திமுகவோட வெற்றியை ஒரு 1.5% தான் ஸ்பாயில் பண்ணாங்க. அவங்க வந்து 7% அவங்க எடுத்தாங்க அவங்க ஆக்சுவலாக. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 விஜயகாந்த் வந்தபோது அவர் ஒரு 8% எடுத்தார் வச்சுக்கோங்க. அவரும் வந்து ஏடிஎம்கே வெற்றியை ஸ்பாயில் பண்ணிட்டார் 2006. ஸோ அதனால் இந்த 3வது வரவங்க வந்து ஸ்பாயில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, வெற்றி பெறவங்களா இருக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து விஜயகாந்தோட ரொம்ப பாப்புலராக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருந்தது உண்மை. அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது, அவர் சொந்த பிரச்சனை உட்பட, கரூர் சம்பவங்கள் உட்பட. ஆனால் எல்லாமே அது எல்லாத்தையும் திமுகவுக்கு எதிராக திருப்பினார். கரெக்டாக திமுகவை குறி வச்சு அடித்தார். திமுகவை எது நடந்தாலும் அவருக்கு பிரச்சனை வந்தாலும் திமுக தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற மாதிரி அவர் நினைக்கவே இல்லை. மற்றும் பலர்னு அப்படி ஒதுக்கி விட்டு போயிட்டார். திமுகவை குறி வச்சு அடிக்கும் போது தன்னுடைய எதிரியை வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணார். மக்களுக்கும் வந்து இந்த திமுகன்னு மாறி மாறி வரவே, சரி இந்த வாட்டி திமுக வேண்டாம்ப்பா அதிமுக. சோஷியல் மீடியாவும் செமில்டேனியஸாக ஆக்டிவேட் பண்ணி விட்டானுங்க, இன்ஸ்டாகிராமெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணி விட்டாங்க. திமுக வந்து மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, அது இது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை போன்ற விஷயங்கள், போதை மருந்து, அது போட்டு சகட்டு மாரி கடிச்சு விட்டதில் இவங்க என்னாச்சு, அந்த எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு தேர்தலுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடி ஒரு வேவ் செட் ஆச்சு. ஆக்சுவலாக யாரை கேட்டாலுமே விஜய்க்கு போடலாம். சாதாரண படிக்காதவங்களேருந்து படித்தவனையும் இளைஞர்களையும் கேட்டால் கூட விஜய்க்கு போட்டாருன்னு சார், ஒரு சேஞ்சுக்காக விஜய்க்கு போட்டாருன்னு அப்படின்னு. அப்போது புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு. அப்போது நான் கூட நினச்சேன் 25% ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டாருன்னு பார்த்தேன். ஆனால் அது 35% வரைக்கும் போனது, சீட்டாக கன்வெர்ட் ஆனது. ஆனால் அப்படி போட்டவங்க அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்காத விட்டாங்களேன்னு தான். அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி நடக்கிற பல விதமான குழப்பங்கள்லாம், அதிமுகவில் நடக்கிற குழப்பங்கள்லாம் நடந்துக்காது ஆக்சுவலாக. அது அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இப்போ அங்கே ஒரு மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில் அதனோட எதிரொலியாக வந்து அதிமுகவில் பல குழப்பங்கள் நடந்து இன்றைக்கி அதிமுகவோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அந்த நிலைமைக்கு நம்ம போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவருடைய டெஃபினட்டாக வந்து திமுக வந்து ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க வந்து தேர்தல் சமயத்தில் வந்து திமுக வந்து விஜயை பொருட்படுத்தலை. விஜயை பேசுனதுக்கு அவங்க திருப்பி கூட விஜயின்னு பேரை கூட மென்ஷன் பண்ணாமல் திமுக பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் பாஜகவை முன்னெடுத்து இந்த தேர்தலில் திமுக செஞ்சாங்க, அதான் இந்த தோல்விக்கு காரணன்றாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவை முன்னெடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை சார். அவங்க தமிழ்நாட்டுக்கு பலவிதமான துரோகங்கள் சார் 2019 சரி, 2021 முன்னெடுத்தாங்க, 2024 பாராளுமன்றத்தில் முன்னெடுத்தது வெற்றி பெற்றோம். 2026 பாஜகவை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தல் செஞ்சது தான் இந்த காரணம் அப்படின்றாங்க. இல்லை, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரச்சனைகள் 5 வருஷ காலம் நிதி கொடுக்காத பல பிரச்சனைகள் பண்ணும்போது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் ஏன் இருந்தது அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு பெற்றிருந்தது, அது கூட பாஜக இருந்தது. இப்போ இப்படிப்பட்ட கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா, நமக்கு துரோகம் செஞ்ச பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டு போடணுமான்னு கேட்குற அந்த ஒரு கடமை வந்து இவங்களுக்கு இருக்குது, திமுகவுக்கு இருந்தது. அதனால தான் அவங்க பாஜகவை எடுத்தாங்க. ஆக்சுவலாக கவர்னர் மூலமாக பிரச்சனைகள் பண்ணுறது, மொழி போன்ற விஷயங்கள், நம்மளோட பழமை போன்ற விஷயங்கள், அதெல்லாம் கேள்வி கேட்கறது, நிறைய விஷயங்கள், நிதி கொடுக்காது இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள், அதெல்லாம் வந்து நீங்கள் அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த பாஜக அதிமுகவோட சேர்ந்து களத்தில் வரும்போது அவங்க வந்து பாஜக செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரியான பாஜகவோட அதிமுக சேர்ந்துருக்கு, அதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா, அந்த ஆங்கிளில் தான் அவங்க போகிறாங்க. ஆக்சுவலாக அது அதிமுகவை முதன்மைப்படுத்தின ஒரு பிரச்சாரமாக இருக்கே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகாவை முதன்மைப்படுத்தின ஒரு பிரச்சாரம் இல்லை. அதனால் தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருக்கார், அவருக்கு அந்த கூட்டம் ஓட்டாகுமா, ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களான்னா ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க. ரசிகர்களை தாண்டி யார் ஓட்டு போட்டாங்கன்னா, இந்த அப்பா பேரன் சொல்லி தாத்தா போட்டார், பையன் சொல்லி அப்பா போட்டார், அது மட்டும் இல்லை, திமுக வேண்டாம்ப்பா, திமுக ஆட்சி 5 வருஷம் போகிறோம், இன்னொரு 5 வருஷம் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சவங்களும் அதிமுகவுக்கு போடாத திமுகவுக்கு போட்டாங்க. அதனால் வந்து இந்த ஷிஃப்ட்டை வந்து திமுக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க எனக்கு ஸ்டாலின்கிட்ட வந்து உண்மையான விஷயங்களை யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அவர் மேலோட்டமாக அவர் பார்த்து அவர்கிட்ட எல்லாம் நல்லபடி இருக்குது, நம்ம தான் வின் பண்ணுவோம், ஸ்டாலின் முக்கியமான ஆள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் தேர்தலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி முக்கியமான ஆள்கிட்ட சொல்கிறேன், சார் சென்னையில் நீங்கள் ஒரு 10 தொகுதி தோற்றுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 10 தொகுதி நீங்கள் தோக்குற மாதிரி இருக்குது சார், நானே எதிர்பார்க்கல, பல இடங்களில் பார்க்கும்போது 10 தொகுதி நீங்கள் தோற்றுவீங்க. அதான் யார் சார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னாங்க. இல்லை சார் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள், தொகுதி பேரெல்லாம் சொன்னேன், இந்த தொகுதியெல்லாம் பாருங்கள் சார், கொஞ்சம்
சார் என்ன சார் இதெல்லாம் லட்டு மாதிரி கேக்கு மாதிரி நாங்கள் வருவோம் சார் அந்த இடத்துலலாம் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பாருங்கன்னு, அந்த தொகுதி எல்லாமே தோற்றுது ஆக்சுவலாக. அப்போ இந்த உண்மையை வந்து நான் சொல்கிறேன், இந்த உண்மையை வந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டானா? ஏன் எல்லாருமே வந்து ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க எல்லாரும்? ஒழுங்காக உண்மையை சொன்னாங்களா சொல்லுங்கள். இல்லை எம்ஜிஆர் நம்ம வந்து நானே கூட முதல்ல வந்து விஜய் வந்து 15%லேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரேன். அவரோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக 25%ல் அவரை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். சரி நமக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும் போல இருக்கு. அந்த 3 நாளில் வந்து அது எகிரித்து. அப்போ 3 நாளில் வந்து அந்த ஃபீல்டை வந்து கணிக்கலை. இவங்க வந்து விஜயை வந்து மையப்படுத்தி பேசியிருக்கணும்னா பேசியிருக்கணும். ஏன் பேசியிருக்கணும்னா அவர் எல்லாமே இவங்கள தான் சொன்னார். கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக, சங்கீதா டைவர்ஸ் பண்ணால் திமுக, இவர் மீட்டிங் பேசலைன்னா அது திமுக. அப்போ நீங்கள் ஏன் வாய மூடி நிற்கீங்க? அவர் எல்லாம் உங்கள் மேலே தான் பழிய போடுறார், மக்கள்கிட்ட அனுதாபத்தை வாங்குறாரு. அப்போ திமுக வேண்டான்ற எண்ணத்தை உருவாக்குறாரு கீழே. என்னப்பா அந்த பையன் புதுசாக வந்திருக்கான், அவனுக்கு இந்த திமுக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. சாதாரண படிக்காதவன்கிட்ட போயிட்டு என்னப்பா பண்ண, அவர் இவ்வளோ பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க என்னப்பா அப்படின்னு கேட்குற லெவலில் வச்சா நீங்கள் அப்போ அவனை வந்து அவரை கவுண்டர் பண்ண வேண்டாம். நீங்கள் அது கவுண்டர் பண்ணாத நீங்கள் அது கடந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு காரணம். விஜய் நீங்கள் கவுண்டர் பண்ணாத கடந்து போனதும் ஒரு காரணம். அது மட்டுமே காரணம், அதுவும் ஒரு காரணம் ஆக்சுவலாக. அதை வந்து இவங்க சரியாக புரிஞ்சிக்கல ஆக்சுவலாக. அது வந்து நிறைய பேர் விஜயுடைய அந்த வெற்றியை வந்து எதிர்பார்க்காத இருந்தாங்கன்றது உண்மை. ஆனால் வந்து இப்போ ஒருத்தர் 2 பேர் அதை வந்து சொன்னாங்க, அவர் வந்து இவ்வளோ வாங்குவார் அவ்வளோ வாங்குவான்னு சொன்னாங்க. அது ஒரு ஃப்ளூக்காக சொன்னாங்களா இல்லை உண்மையிலேயே களத்தை ஆரஞ்சு சொன்னாங்களா? ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, தேர்தல் அன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கே சொன்னார், சார் மெஜாரிட்டி கிராஸ் பண்ணிட்டாங்க சார் தாவேக்காரனார். தேர்தல் அன்றைக்கி 3 மணிக்கே மெஜாரிட்டி கிராஸ் பண்ணிட்டாங்க, ஓட்டு தமிழ்நாடு முழுக்க ஓட்டு அப்படி தான் விழுந்திருக்குனார். அது கரெக்டாக கூட போச்சு ஆக்சுவலாக. ஸோ பல விஷயங்களில் நம்ம வந்து சில போது நம்ம சொல்கிறது நடக்கும், சில போது நடக்காது, அது வேறு விஷயம். சில விஷயங்கள்லாம் வந்து திமுக வின் பண்ணணும்னு 2019 சுலபமாக எல்லோரும் சொன்னாங்க. 2024 சுலபமாக திமுக வின் பண்ணணும்னு சொல்ல முடிஞ்சது ஆக்சுவலாக. சில எலெக்ஷன்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது. 2006 எலெக்ஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியல, 2001 எலெக்ஷன் நம்மளால் சொல்ல முடியல, அதெல்லாம் கணிப்பு தப்பாச்சு. 2014 எலெக்ஷன் வந்து நிச்சயமாக ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுது. காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியாக நிற்கும் போது என்ன ஆகும்? சிலதெல்லாம் வந்து நம்மளால் கணிக்க முடியும், சிலது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், கணிக்க முடியாதபடி இருக்கும். இந்த எலெக்ஷன் அது மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ தாவேகாவுக்கு வந்து அதிக பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை கட்சி இல்லை, 108 இடங்கள் தான் 107 இடங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அவங்க இந்த அதிமுகலாம் ஆதரவு தெரிவித்தாங்க. அதிமுக 2ஆக உடஞ்சி இப்போ 1 ஆகிட்டாங்க. ஆனால் 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. குதிரை பேரன் விமர்சிக்கப்படுது. அதே மாதிரி அமமுகவோட எம்எல்ஏ கூட குதிரை பேரன் நடந்திருக்கு அப்படின்னு டிடி அவர்கள் குறிப்பிடுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேரம் விஜய் செய்வது யானை பேரம். ஏன்னா வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது சார். ஆட்சி தேர்தல் முடிஞ்சு 21 நாள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க இது ஒரு ரிசார்ட்டில் கொண்டு பாண்டிச்சேரியில் வச்சாங்கல்ல, அப்போவே விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு எடப்பாடி ஒரு பிளான் பண்ணார் திமுகவோட சேர்ந்து. அந்த பிளான் எடுபடலை வச்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுதான் இவங்க 25 பேர் வெளில வந்தாங்களா இல்லைன்னு தெரியும். இவங்களுக்கு என்னென்னா தாவேக்காவோட போகிறது பெட்டரு, கடந்த 5 வருஷம் நம்ம ஆட்சி இல்லாத இருந்துட்டோம், இந்த 5 வருஷமும் ஆட்சி இல்லாமல் தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தாவேக்கா பக்கம் போகலான்னு போனாங்க. தாவேக்கா பக்கம் போய் நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. அப்போ உடனே விஜய் என்ன நினச்சாரு, இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இந்த 25 பேர் ஆதரிக்கல, தாவேக்காவும் விசிகாவெல்லாம் நம்ப முடியாது, சிபிஎம்லாம் எப்போ வேணால் காலவாரி விடுவாங்க. திமுக கூட்டணிலேருந்து வந்துருக்காங்க. ஏன் காலவாரி விடுவாங்க? திமுக கூட்டணியிலேருந்து வந்தவங்க அவங்களாம் சில திடமான கொள்கையை வச்சுருக்கிறவங்க. இவர் அந்த மாதிரி கொள்கை இப்படி நடக்கல வச்சுக்கோங்க, அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க, வெளில போயிடுவாங்க. அதனால் அதான் காலவாரி விடுவாங்கன்னா சும்மா வேணும்ட்டுலாம் இல்லை, ஒரு ரீசனோட தான் காலவாரி விடுவாங்க. அதனால் வந்து இவங்களோட தாவேக்கா பேனரில் ஒரு தாவேக்கா ஆதரவு உறுதியாக இருந்தால் 5 வருஷம் காலம் கடத்தலான்னு அப்படியே நினச்சிருப்பார் அவர். அதுதான் அந்த 25 பேர் இழுக்க பார்த்தார். அதுக்குள்ளேயே எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, கட்சி தாவல் தடை சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. அது உண்மையிலேயே அது வந்து ஸ்பீக்கர் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இந்த 25 பேர் பதவி இழக்க வேண்டிய சான்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சினோடனே என்னாச்சு, விஜய் என்ன பண்ணிட்டாரு, சரி சட்ட சிக்கல்லாம் வேண்டாம், இவங்களை சேர்க்க வேண்டாம், நம்ம விசிகாவோடையோ சிபிஎம் ஐயுஎம்களோட காலத்தை கடத்தலாம், அமமுகவோட காலத்தை 120 பேர் இருக்குது, 121 பேர் இருக்காங்க, காலத்தை கடத்தலான்னு போனார். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து சில ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. யாருக்கு, அந்த 25 பேருக்கு சில ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவருக்கு அமைச்சர் கொடுக்கலன்னு பாதி பேர் அதில் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி போக ஆரம்பிச்சிட்டானுங்க, எடப்பாடி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணாங்க, சரி நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணாங்க, நாங்கள் ரிசைன்மெண்ட் வந்துடுறோம் சார், நின்று நாங்கள் வந்து உங்களோட இதில் இடத்துல வந்து நாங்கள் உங்கள் காலி இடத்துல நீங்கள் நிற்க வைங்க, நாங்கள் ஜெயிக்கிறோன்ட்டு ஒரு 4 பேர் அப்படி போயிட்டாங்க. 4 பேர் அப்படி போன உடனே இப்போ சிபி சண்முகமும் விஜயபாஸ்கரும் இப்போ வந்து தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு எடப்பாடிகிட்ட போய் வேலை செய்யறதுக்கு இஷ்டமே கிடையாது. அங்கே போனாலும் அவர் சொல்கிறத கேட்க மாட்டார், இனிமேல் அவர் சர்வாதிகாரி மாதிரி இருப்பார்னு போல. வேலுமணி வந்து இவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா,
அந்த தாவேக்கா பக்கம் போகிறது, நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் எடுத்த உடனே ஒரே பாயிண்ட், பொதுக்குழு கூட்டு விவாதி, நீ ராஜினாமா பண்ணின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்கன்னா, இந்த கட்சி உத்தரவு மீறாத ஓட்டு போட்டுட்டு இந்த விஷயத்தை மட்டும் பர்டிகுலராக எடுத்துருந்தாங்கன்னா எடப்பாடி இது தோற்றுருப்பார். எடப்பாடியை வந்து வழி கொண்டு வந்திருக்கலாம். இவங்க டைவர்ட் ஆகிட்டாங்க. டைவர்ட் ஆகி தாவேக்காக்கு ஆதரவு அது இதுன்னு போகவே சுயநலம் காரணமாக இவங்க போகிறாங்க அப்படின்னு ஆயிடுது. அவர் திமுக தயவில் ஆட்சி நடத்துகிற விஷயம் அப்படியே அமுங்கி போச்சு. அது ஏன்னா அது நடக்காதனால அது அமுங்கி போச்சு. இது அப்படி இல்லை. இது வந்து நீங்கள் நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரித்து ஓட்டு போட்டு கட்சிக்கு எதிராக நீங்கள் பண்ணிட்டீங்க. அதனால் நீங்கள் பதவி எடுக்கக்கூடிய ஆபத்தில் இருக்கிறதுனால அந்த ஆபத்துலேயும் தப்பிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மறுபடியும் இவரும் அமைச்சர் பதவி கொடுக்கல, இன்னும் எடப்பாடிகிட்ட போகிறாங்க. எடப்பாடி உடனே எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு, ஸ்பீக்கருக்கு எழுதிட்டார். இப்போ அந்த கட்சி தாவல் தடை செய்த அந்த விஷயத்துலையும் தப்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, டெம்பரரியாக தப்பிச்சிட்டாங்க. ஆனால் தப்பிச்சா கூட ஏற்கனவே நடந்த சில ஏற்பாடுகள் காரணமாக எடப்பாடிகிட்ட போனவங்க மீண்டும் எப்போ வேணால் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சார் சிவி சண்முகம் விஜயபாஸ்கரோட முடிவு என்னவாக இருக்கும் சார்? அவங்க தாவேக்கோட போவாங்களா, இல்லை சில விஜயபாஸ்கர் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. இது என்ன சார் நடக்குது? இல்லை விஜயபாஸ்கர் திமுகவையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சிவி சண்முகம் வந்து ரிட்டையர் ஆகலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவங்க ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம திமுகவுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. எடப்பாடி நம்பி இனிமேல் அங்கே போகிறதுல அர்த்தம் கிடையாது, கட்சிக்கு எதிர்காலம். இது எடப்பாடி போட்ட மாஸ்டர் பிளான் எஸ்பி வேலுமணி வச்சு சிவி சண்முகத்தை காலி பண்ணுறதுக்காக போட்ட மாஸ்டர் பிளான் ஒரு சொல்கிறாங்க, தகவல் வருது அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதாவது அதான் முதலே சொன்ன மாதிரி எடப்பாடியை வந்து வழி கொண்டணும்னா பொதுக்குழு கூட்டுற அந்த சிங்கிள் பாயிண்ட் ப்ரோக்ராமை எடுத்துருக்கணுங்க. ஆக்சுவலாக அதை விட்டுட்டு சைட் ட்ராக் ஆகி என்ன பண்ணாங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு அந்த மாதிரி போனாங்கல்ல, அதில் தான் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அது கட்சி தாவல் தடை செய்கிறது சிக்கலில் அந்த சிக்கலில் மாட்டின்ட்டாங்க. அந்த சிக்கலில் மாட்டினோன்னு விஜய் அவுத்து விட்டார். அவ்வளோதான், விஜய் கைட்டு விட்டார் இவங்களை. ஆனால் விஜய் அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் போய் பார்த்தாரு, தனியாக பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லை சோஃபான்னு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே விமர்சிச்சிருந்தாரு எதிர்கட்சி தலைவர். ஆமாம், அதாவது அவர் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது மட்டும் இப்போ கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்கல்ல அதிமுக, குதிரை பேரன்ட்டு சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ ஏதோ ஒரு சில ஏற்பாடுகள், அதாவது தனக்கு வந்து இந்த பிசிகாவை நம்ப வேண்டாம், சிபிஐ சிபிஎம் நம்ப வேண்டாம், ஒரு 25 பேர் வந்தால் நல்லதுன்னு அவர் நினச்சிருக்கலாம் விஜய். அதில் தப்பு கிடையாது. ஸ்டெபிலிட்டி வேணும், நிலைத்தன்மை வேணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த ஆளுங்க சட்டச்சிக்கலில் மாட்டிப்பாங்க இவங்க இந்த எம்எல்ஏக்கெல்லாம் அப்படின்னு அவர் நினைக்கல அவர் ஆக்சுவலாக. அப்போ அந்த இடத்துல பதவி போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வேறு வழி இல்லாத அவர் அமைச்சர் பதவி கொடுக்காது நிறுத்தின போது இவங்க மறுபடியும் எம்எல்ஏக்கள்லாம் திருப்பி அங்கே போயிட்டாங்க. இந்த முக்கியஸ்தர்கள்லாம் வேலுமணி வேணும்னே வந்து இந்த எடப்பாடிக்கு வர அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரா வேலுமணி? அவர் வந்து இந்த சிவி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரையும் திசை திருப்பிட்டாரான்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்லாட்டி வேலுமணி அவ்வளவு கூப்பிட்டு சிவி பாஸ்கர் சண்முகம் ஏன் போல? அப்போ இவர் ஏதோ ஒரு உள்ளடி பண்ணிட்டாரோ வேலை, வேலுமணி ஏதோ உள்ளடி பண்ணிட்டாரோ வேலை. ஏன்னா நேரடியாக வந்து பழனிசாமிக்கு குறி வச்சு ஒரு விஷயங்களை நகர்த்துறதுக்கு பதிலாக சைட்ராக் பண்ணிட்ட ஒரு விஷயத்த அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து விஜயபாஸ்கருக்கும் சிவி சண்முகத்துக்கு இருக்குது. இல்லாட்டி நேரடியாக வந்து தாக்குதல் வந்து பழனிசாமி மேலே இருக்கும். பழனிசாமி மேலே தாக்குதல் வராத வேலுமணி காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு குயுக்தி பண்ணி கடைசியில் குட்டையை குழப்பி கடைசியில் இது மாதிரி பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட சில பேருக்கு இருக்குது. அது எவ்வளோ தூரம் உண்மையானது எதிர்காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக இப்போ சிவி சண்முகம் விஜயபாஸ்கரும் திமுக ட்ரை பண்ணுறாங்கன்னா விஜய் கிளியரன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. விஜய் ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தா இவங்களும் வந்து அந்த 4 தேர்தல் நடக்க போதில் இடைத்தேர்தல் அதோடு சேர்ந்து இவங்களும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சிவி சண்முகம் கூட பிரச்சனை இல்லை, நினைச்சிருக்கிறது தாவேக்கால. ஆனால் விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு பல இதெல்லாம் இருக்குது, இடி ரைட்லாம் இருக்குது, அது வேணாம் தாவேக்கால வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி சார்? அதெல்லாம் இருக்க தான் சார் செய்யுது. அந்த குட்கா வழக்கு திமுகவால் தான் அது போடப்பட்டது. ஆக்சுவலாக ஸ்டாலின் வந்து குட்கா ஆட்டினார்ல அங்கே சட்டமன்றத்தில், அதுக்கப்புறம் தான் அந்த விளக்க விஷயங்கள்லாம் வெளில வந்தது. ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த அரசியலில் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. அரசியலில் வந்து இப்போ திமுக தன்னை எப்படி பலப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றதுல இருக்குது. திமுகவுக்கு என்ன எதிர்காலம்னு பார்க்கணும்ல. திமுகவோட எதிர்காலம் உதயநிதி தானே. உதயநிதி எப்படிங்க, அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. உதயநிதியை வந்து நாளைக்கு வந்து எப்படி விஜய் அவர் வின் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இப்போ விஜயோட போராட வேண்டிய அவசியம் இருக்குன்னா விஜய் வந்து தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துட்டே இருக்காரு. அந்த இடத்துல நீங்கள் அவருடைய செயல்பாடுகள் காரணமாக அவர் செல்வாக்கு இழந்தால் தான் உண்டு. ஆக்சுவலாக செல்வாக்கு பின்னாடி போனால் தான் உண்டு. அவர் இப்போ அவர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, ஸ்டாலின் சார் அதெல்லாம் சொன்னார்ல. இப்போ நாட்டில் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடின்னு இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே அவர் சொன்னபடி நடக்கலை. இன்னும் அவங்க ரீல்ஸ்லேயே ஓடின்னு இருக்காங்க. அவங்க உலகத்திலே இப்போ தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஓடுதுன்னு விஜய் ஒரு இம்ப்ரெஷனை வந்து ரீல்ஸ் மூலமாக கிளம்ப பார்க்குறாரு. ஆனால் இங்கே ஆக்சுவலாக நடக்கிறது வேறு. 30 நாள்லேயே வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, 25 நாள்லேயே என்னென்ன விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கங்கே கொள்ளை அங்கே தென்காசி திருநெல்வேலி ஜாதி மோதல்கள் வர அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக
இங்கே வேளச்சேரியில் ஒரு 60 வயசு பெண்ணை வந்து மூதாட்டியை வந்து கற்பழிக்கிறாங்க. அங்கே கோயம்புத்தூரில் நடக்குது. எல்லாமே போயிட்டுருக்கு. பெண்ணுக்கு சிங்கப்பெண் படையில் இருக்கிற காவல் பெண்ணுக்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலியல் இது பண்ணுறாரு, தொந்தரவு கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிலைமை இங்கே இருக்குது. சரி, இது வந்து ஒரு 3 மாதங்களாச்சும் டைம் கொடுக்குங்களா சார்? வர கொடுக்கணும் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் பேசி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்கள் சார் இல்லை, ஆமாம், திமுக அவங்க அரசாங்கம் செய்த ஃபெயிலியர்லாம் நீங்கள் பேசி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல. நீங்கள் இந்த பெண்கள் பாதுகாப்பை பூதாகாரமாக கிளப்பினீங்க, போதை மருந்தை பூதாகாரமாக கிளப்பினீங்க. இன்றைக்கி என்ன இடி கேஸ் போட்டிருக்காங்களே, இன்றைக்கி நிறைய பேர் பிடிக்கிறாங்களே, போதை மருந்தெல்லாம் பிடிக்கிறாங்களே. நிறைய இடத்துல போதை மருந்து பிடிச்சின்னு தான் இருக்காங்க. சென்ட்ரல் நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பிடிச்சின்னு தான் இருக்காங்க. போதை மருந்து இன்றைக்கி இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அன்றைக்கி தென்காசி தாக்குதல் என்ன இருக்குது? போதை மருந்து போட்டு தான் நடிச்சிருக்காங்க தென்காசியில், அந்த கிராமத்தில். போதை மருந்து எங்கேருந்து கிடைச்சிது உங்களுக்கு போதை மருந்து? அப்போ என்ன, எல்லாத்துக்கும் ஒரே சமாதானம் இன்றைக்கி என்ன தெரியுமா? இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதான் அவங்களே ரீல்ஸ் விட்றாங்க. தாவேக்கா ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியும். இப்போ தான் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ளேயும் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுகவை குறை சொல்கிறது இல்லை, இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம். எத்தனை நாள் நீங்கள் இப்படி காலத்தை ரீல்ஸ்லேயே மூழ்கி இருக்கான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? தாவேக்கா அரசாங்கம் ரீல்ஸ்லேயே மூழ்கி இருக்காங்க. அதாம்மா, அவங்க அதுக்குன்னு ஒரு பெரிய, இப்போ அண்ணாமலை எப்படி வார் ரூம் வச்சு நடத்தியிருந்தாரோ அந்த மாதிரி அவங்க பெருசாக நடத்தின்னு இருக்காங்க சார். அவர் வந்து விஜய் வந்து எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல, அது செய்யாத போனாலும் அதுக்கும் திமுக தான் காரணம். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் தாய்மாமன் சீர் கொடுக்காட்டியும் திமுக தான் காரணம். அதெல்லாம் நம்ம கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. 8 சவரன் நகை கொடுக்கலனாலும் திமுக தான் காரணம், 2500 ரூபா கொடுக்கலனாலும் திமுக தான் காரணம், 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கலனாலும் மோடி காரணம் இல்லை, திமுக தான் காரணம், 15,000 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அப்பாவுக்கு கொடுக்குற 15,000 கொடுக்கலன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் சார் காரணம். அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு தான் அவங்க போடுவாங்க அந்த ரீல்ஸ் எல்லாமே. அதில் அவங்க அந்த குறி வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி திமுகவை குறி வச்சாங்களோ அதே மாதிரி எலெக்ஷனுக்கு பின்னாடி திமுக குறி வச்சு பண்ணுறாங்க. அப்போது திமுக தன்னை எப்படி வந்து பாதுகாத்து கொள்ள போகிறது அல்லது பாப்புலாரிட்டியை மறுபடியும் பெற போகிறதுன்னு தான் இங்கே முக்கியம் ஆக்சுவலாக. இல்லை, விஜய் அவர்களே பிரச்சாரத்தில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி பிரச்சாரம்லாம் மேற்கொண்டாருன்னு இப்போ தாவேக்கா அரசாங்கத்துலேயும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு ஒன்றும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஆட்சி பொறுப்பேற்று நடந்துக்கிட்டு இருக்கு. வாங்குற 10 ரூபாயை அந்த பாட்டில் திருப்பி வாங்கிட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க சார் இவங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு 3 மாவட்டத்தில் சைக்கிளில் போயிட்டான். அது ஒரு பக்கம் ஓடிட்டு வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபா அவனா லாரியிலேருந்து ஏற்றுற கூலி, இறக்குற கூலி, அப்புறம் வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி கட்டுறது, ஏதோ அதுக்காக சார் நாங்கள் வாங்கினோன்னு ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க தாவேக்கால. அவன் அமைச்சர் மதுவிலக்கு அமைச்சர் சொல்கிறார், அவர் சொல்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், அப்போ திமுக ஆட்சியில் வாங்கின 10 ரூபா அதுக்கு அந்த செலவுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி பேக்கெட்டுக்கு போச்சுன்னு அதை மட்டும் ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ வாங்குற 10 ரூபாய்க்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்கல்ல, ஏன் வாங்கினாங்கன்னா இதுக்காக தான் வாங்கினாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ திமுக ஆட்சியில் வாங்கினா அது மட்டும் செந்தில் பாலாஜி பேக்கெட்டுக்கு போச்சா? எல்லாமே ப்ளோ பண்ணுறது தானே சார். நீங்கள் பிரச்சாரத்தை எப்படி கட்டமைக்கிறீங்க? அது பிரச்சாரம் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாலையும் இவர் நம்ம விஜயோடைய பேச்சிலையும் நல்லா கட்டமைச்சார். அதிமுகவோட பிரமாதமாக கட்டமைச்சிட்டார். மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, அது இது. ஸ்டாலின் சார் மீனவர்களுக்கு லெட்டர் மட்டும்தான் எழுத முடியும் சார் உங்களால், வேறு என்ன சார் பண்ண முடியும்? ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போது நீங்களும் லெட்டர் தானே எழுதுறீங்க. நம்மளோட லிமிட்டேஷன் என்ன? நீங்கள் பிரதமர்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன? 4 கோரிக்கை. அது 4 கோரிக்கையும் ஒன்றும் உதவா. நீங்கள் வச்சது வந்து சரியான முறைப்படி வைக்கவே இல்லை. அதில் ஃபேக்ட்ஸ் வேறு, நீங்கள் வச்சது வேறு. ஆக்சுவலாக இந்த பிரதமரை பார்த்துட்டு பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டெல்லிக்கு போனால் பிரதமரை பார்த்தா எல்லா முதலமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. சார் ஜென்ரலாக வந்து ஒரு முதலமைச்சர் போனால் வந்து இங்கேயே கூட சந்திக்கிறது வழக்கம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பத்திரிகையாளர்களுக்கு இன்ஃபார்மலாக சந்திப்பாங்க, இல்லை ஃபார்மலாகவே சந்திப்பாங்க. அதுவும் சந்திக்கலை. அங்கே டெல்லியில் போயும் சந்திக்கலை. டெல்லியில் இருக்கிறவங்க விஜய் சார் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதுவும் சந்திக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப இதாக கத்தி, ரொம்ப கண்டனம் தெரிவித்து கத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளியில் வரல ஆக்சுவலாக. அது வந்து அந்த ஆடியோலாம் சைலன்ஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ரொம்ப கண்டிச்சே கோஷம் போட்டிருக்காங்க பத்திரிகையாளர்லாம். ஜெயலலிதாலாம் சந்திச்சிருக்காங்க. நீங்கள் என்ன சந்திக்காதீங்க போகிறீங்க, நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு காதிலே கேட்கலையா, நாங்கள் சொல்கிறது காதிலே கேட்கலையா அப்படின்னு. அவர் மோடியை பார்த்துட்டு வந்த உடனே ஒரு மூட் அவுட் ஆகிட்டு தான் வந்தாராங்க. அப்புறம் அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கல. அப்புறம் எஃப்எம்ஐ பார்த்ததில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் என்கரேஜிங்காக இல்லை. கல்வி நிதி போன்றவையெல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியல. பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பித்தா தான் கொடுப்பாங்க போல் இருக்கு. அவங்க இப்போ பாஜகவுக்கு எதிராக என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு முழிக்கிறாங்க சார். முழிச்சிட்ருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறது? காங்கிரஸ் நம்ம தெரியாதனமாக சேர்த்துட்டோமே, மெஜாரிட்டி வேணும்னு சேர்த்துட்டோமே, பாஜக என்ன பண்ணுது? காங்கிரஸ் உள்ளே இருக்கிறதுனால அவங்க யோசிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இப்போது நேற்று பாருங்க, கவர்னர் ஹவுஸில் திருவள்ளூருக்கு காவியோடைய போட்டுருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி அருண்ராஜ் கண்டிச்சிருக்காரு. அருண்ராஜ் தான் கண்டிச்சிருக்காரு, விஜய் ஒன்றும் கண்டிக்கல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது அவர் அமைச்சர் கண்டிச்சிருது, அவருடைய தனிப்பட்ட விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க. விஜய்கிட்டேருந்து ஒரு கண்டனமும் வரல. நேற்று என்ன திருவள்ளூருக்கு நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல. மே 30 நேற்று என்னன்னு தெரியல. நேற்று போய் அவருக்கு இப்போ காவியோடைய எல்லாம் போட்டு வேணும்னு தோன்ற விஷயம்தான். தாவேக்காவை வந்து ஆழம் பார்க்குறாங்க.
பிஜேபி இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்களும் திமுக மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்களான்ட்டு. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, திமுக மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுது. முந்தைய திமுக காவி உடைய போடுறதுக்கு கத்தினாங்கல்ல, இப்போ இவங்க நேற்று போட்ட உடனே என்னாச்சு, உடனே ஒரு அருள்ராஜ் ஒரு பதில் சொல்கிறார். அவர் திருவள்ளுவர் எல்லோருக்கும் பொதுவானவர், அவர் வந்து பொதுமுறை உலக பொதுமுறையை கொடுத்தவர் ஒரு பதில் சொல்கிறார். அவங்க வந்து பார்க்குறாங்க இவங்க என்ன மாதிரி பாஜக வந்து இவங்களை வாட்ச் பண்ணுறாங்க, இவங்க எப்படி நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்களை எப்படி டீல் பண்ணலாம், இவங்களுக்கும் அவங்களை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி இவங்களை இணக்கமாக வச்சுக்கிறது. ஏன்னா இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜக இவங்க நெருங்க முடியாது. நெருங்கினா கூட்டணி கட்சிகள் சும்மா இருக்காது. இணக்கம் வேற, அணுக்கமாக இருக்கிறது வேற, இணக்கமாக இருக்கிறது வேற, நிதி வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நெருங்குறீங்கன்றது வேற. அவங்க வந்து நீங்கள் அந்த அந்த லட்சுமண ரேகா கோட்டை நீங்கள் தாண்டிங்களா இல்லையான்னு விசிகா பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயுஎம்எல் பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு நெருக்கத்தை நீங்கள் கொண்டாந்தீங்க, கொள்கை ரீதியான சமரசங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா பாஜகவோட அவங்க வந்துருவாங்க. அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்குன்னு ஒரு ஆதரவு வேணும். அதுதான் திமுக அதிமுகலேருந்து அதிமுக வேட்டைக்காரன் தானே விஜய். ஸோ வேட்டையாடுறதுக்கு வசதியாக அதிமுக இருக்கிறதுனால அங்கே போய் வேட்டையாடுறது நல்லதுன்னு அவர் நினைக்கிறார் போலுக்கு அவர் ஆக்சுவலாக. சார், தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் பேருக்கு அடுத்ததாக பேசப்பட்ட ஒரு பேர்னா அது அண்ணாமலையோட பேர் தான். அண்ணாமலை வந்து பாஜக அதிருப்தியில் இருக்காரு, ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறான்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன சார் நடக்குது, பாஜக என்ன நடக்குது? அண்ணாமலை ஒரு அடிபட்ட பாம்பு, அது என்னைக்கு வேணால் சீரும், அது சீரிண்டே இருக்கும். அது ஏன்னா வந்து அதோட முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ஃபீல்டுலேருந்து அவுட் ஆகணுன்றது தான் அவருடைய நோக்கம். ஆனால் வேறு வழி இல்லாத கட்சி கட்டுப்பாட்டு கருதி அவர் எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொன்னார். அவரோட பெரிய கோபம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுக்கணுன்றதுக்காக அவர் பேச்சை கேட்டு தன் மாநில தலைவர் பதவியை தூக்கினாங்கல்ல, அதுதான் அவரோட பெரிய ஒரு இரிட்டேஷனாக இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து பாஜக வளர்க்குறதுக்கு சின்சியராக பாடுபட்டோம், பலவிதமான முயற்சிகள் பண்ணோம். ஆனால் வளர்த்து ஓரளவுக்கு எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனோம், பாஜகவை 11% கொண்டு நிறுத்தினோம்லாம் சொல்கிறார். நம்மளை வந்து தூக்கிட்டாங்க ஒரு கூட்டணிக்காங்கிறது அவருக்கு ஆத்திரம். ஆனால் அந்த கட்சியில் விட்டு வெளில வரதுக்கான வழி இல்லை. அவர் பேரில் பலவிதமான புகார்கள்லாம் டெல்லிக்கு போயிருக்கு, அதை அவங்க விசாரிச்சுருந்தாங்க. இந்த சமயத்தில் எலெக்ஷன் வந்தது, கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒழுங்காக அந்த கூட்டணிக்கு ஆதரவாக வேலை செய்யுங்கன்ட்டு. கூட்டணிக்கு ஆதரவாக அவர் சரி வேறு வழி இல்லாத எடப்பாடி சிஎம்னு சொல்லிட்டு அவரும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஆக்சுவலாக இருந்தாலும் தேர்தலே அவர் நிற்கல, வேறு தேர்தலில் அவர் நிற்கல. அவருக்கு அவரை வந்து பல்வேறு கமிட்டிகள்லாம் போட்டாங்க, அவர் ஒழுங்காக வேலை செய்யலை. பட் பிரச்சாரம் வந்து பண்ணார், பேருக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணார். எஃபெக்டிவாக பண்ணார்னா சொல்ல முடியாது, பண்ணார். ஆனால் கோயம்புத்தூரில் வந்து பாஜக ஒரு இடத்துல கூட வின் பண்ணலன்றதை பார்த்தோம். அதிமுக பாஜக கூட்டணியே வந்து ஒரு இடத்துல தான் வேலுமணி மட்டும் தான் வின் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்ததே ஒரே இடம் தான். 6 இடம் தமாக, 3 இடம் திமுக வின் பண்ணிட்டு, ஒரு இடத்துல தான் வந்து இவங்க ஒரு இடத்துல தான் அதிமுக பாஜக. தேர்தலுக்கு முன்பே வந்து கொங்கு மண்டலத்தில் அதிக செல்வாக்கா வந்து மற்ற மண்டலத்தை காட்டிலும் பாஜக செல்வாக்கா இருக்கிற மண்டலம் கொங்கு மண்டலமும் கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி இருக்கிற கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு தொகுதி கொடுத்ததே விமர்சனம் உள்ளானது. நயினார் வந்து கேட்டிருக்கணும், அதிகமான தொகுதிகள் கேட்டிருக்கணும் எடப்பாடி அவர்கள்ட்ட, அப்படி விமர்சனம் செய்து அண்ணாமலை இருந்தால் கேட்டு பெற்றிருப்பாரு அப்படின்னு அப்பே ஒரு சுணக்கமாகத்தான் இருந்தது. அதாவது எந்தெந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லையோ, எங்கெல்லாம் அதிமுக தோற்றுதோ அந்த தொகுதியெல்லாம் கொடுத்துட்டாங்க பாஜகவுக்கு. அது முதல்ல தொகுதி வாங்கினதுலேயே பிரச்சனை இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 தொகுதிகள் கொடுத்ததே விமர்சனக்குள்ளானது. ஆமாம். ரெண்டாவது வந்து கன்னியாகுமரியிலேயே வின் பண்ணலையே சார். கன்னியாகுமரியிலேயே ஒரு இடத்துல தலைவாய் சுந்தரம் அதிமுக வின் பண்ணாரே தவிர பாஜக அங்கங்கே வின் பண்ணிட்டாங்க, பாஜக வின் பண்ணலையே. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அடி, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அடி, எல்லா இடத்துலையும் அடி. ஒரே 4 பேர் இந்த இடத்துல ஒருத்தர் கூட இப்போ இன்னைக்கு இல்லைன்றதான் முக்கியமான. ஒரே ஒருத்தர் இருக்காரு ஊட்டியில் போஜராஜன் இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். அது எதிர்பாராத ஒரு வெற்றியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது பாயிண்ட் என்னென்னா, அதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு என்னென்னா, நீ எடப்பாடியோட கூட்டணி அமைச்ச போது என்ன பதவி விட்டு தூக்கினீங்கல்ல அப்படின்னு அந்த இடத்துலேருந்து அவர் தீர்மானிக்கிறார். நம்ம வந்து எதிர்காலத்தில் தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு அவருக்குன்னு ஒரு குரூப்பை செட் பண்ணிட்டார். தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வார் ரூம்லாம் வச்சுருந்தார், மாவட்டத்துக்கு ஒரு 1000 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு சார் அவர். அது வந்து இப்போ என்னன்னா ஒரு சேஞ்சு சர்க்கம்ஸ்டான்ஸில் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் மாறுபட்ட ஒரு சூழலில் அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாருன்னா, வரப்போகிற காலம் வந்து விஜய்க்கு எதிராக போட்டி போடுறதுல ஒன்று உதயநிதி இருப்பார், அடுத்தது நம்ம போனக்கலாம் சீமான் இருப்பார். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அன்புமணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. அது எடப்பாடியும் இருக்க மாட்டார், இவர் ஸ்டாலினும் வந்து எனக்கு இருக்க மாட்டாருன்னா அவுட் ஆஃப் ஃபீல்டில் இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதனால் உதயநிதியை வந்து டேக்கிள் பண்ணுறது ஈஸி. அவர் அண்ணாமலையோட பாயிண்ட்டு. சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் ஓட்டு கிடைக்காது. அப்புறம் வந்து அன்புமணிக்கு ஒரு சில ஏரியாக்கள்லாம் செல்வாக்கு இருக்குது. அப்போது நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பேன் தமிழ்நாடு ஒரு கட்சி ஆரம்பித்து ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி பாஜகவோட சாயல் எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம நடத்தினால் நமக்குன்னு இருக்கிற ஆதரவாளர்கள் வருவாங்க கண்டிப்பாக. நம்ம யாரையுமே பாஜகலேருந்து யாரையும் சேர்க்காம என்டையர்லி புது செட்டாக உருவாக்கி நம்ம விஜய்க்கு எதிராக ஃபைட் பண்ணலாம். ஏன்னா விஜய் ஆட்சியில் எப்படியும் பல பிரச்சனைகள் வரும். விஜய் வந்து செல்வாக்கோட இப்போ வந்திருக்கார், அதெல்லாம் மெஜாரிட்டி வரல. ஆனால் அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் வரும்போது மக்கள்கிட்ட அதை கரெக்டாக கொண்டு போய் போராடினா, மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால்
நிச்சயமாக 31 வந்து நம்ம 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வின் பண்ணுறோம் இல்லையோ 31 வந்து நம்ம வந்து ஒரு கவுண்டர் கொடுக்க முடியும் விஜய்க்கு அப்படின்ற எண்ணத்தில் வந்து அண்ணாமலை இருக்கார். அவருடைய அதிர்ஷ்டம் என்னென்னா வந்து அவருக்கு ரஜினிகாந்த் ஆதரவு வந்து தெளிவாக இருக்குது. அதில் தெளிவாக இருக்குது. நீங்கள் ஆரம்பிங்க, மாரல் சப்போர்ட். ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிக்க மாரல் சப்போர்ட், நான் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கேன் அப்படின்னு. சின்னத்தை கூட ரெடி பண்ணிட்டானுங்க, சைக்கிள் சின்னம். சைக்கிள் சின்னமா? ஆமாம், சைக்கிள் ரெடி பண்ணுறானுங்க. தமிழ்நாடு முழுக்க சைக்கிள் சின்னத்தை ரெடி பண்ணுறானுங்க. அது தேர்தல் கமிஷன் கொடுக்கும். அப்புறம் வந்து இவர் போயிட்டு அண்ணாமலை போயிட்டு மோடிட்டு பர்மிஷனே வாங்கி வந்துட்டார். நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், பாஜகவுக்கு எதிர்காலையில் என்னை விட்டுருங்க. மோடி என்ன பண்ணார், அவருக்கும் 29 ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பாருன்னு தெரியல. அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு. மோடி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆமாம், கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. அங்கே ஆர்எஸ்எஸும் வந்து வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை பார்க்குறாங்க 29. ஏன்னா இவர் 3 தடவை இருந்துட்டார் இல்லையா. இவர் 240 வந்துருது. அடுத்த தடவை இவரே போனால் 200 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஒற்றுமையாக இல்லை வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு கேண்டிடேட்டை மாற்றினா பெட்டர். 3 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, இன்னொருத்தர் மாற்றினா தான் பெட்டராக இருக்கும்னு ஆர்எஸ்எஸ் ஃபீல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இவருக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டார். ரீஜனல் லெவலில் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறது, அது இந்த கழகம் போன்ற விஷயங்கள்லாம் அதில் பேர் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு பேரோடு ஆரம்பிக்கிறது. விஜயோட அந்த இமேஜை உடைச்சி அவரை வந்து திமுகவாலேயோ இல்லை அதிமுக கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு சாப்டர். அது வந்து அதிமுக வந்து தாவேக்காவோட மெர்ஜ் ஆகிடுது அப்படின்ற லெவலில் தான் பார்க்குறாரு அவர். ஆக்சுவலாக தாவேக்காவில் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் புதிய அதிமுகன்றாங்கல்ல, அது மாதிரி திமுக தாவேக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, அப்படி சொன்னால் கூட நம்ம வந்து திமுகவையும் ஓரம் கட்டிட்டு அங்கே உதயநிதி தான் எதிர்காலத்தில் இருப்பார், அவரையும் ஓரம் கட்டிட்டு நம்ம தாவேக்காவுக்கு நம்ம தான் போட்டின்ற ஒரு சுச்சுவேஷனை ஒரு அடுத்த 2 வருஷத்தில் உருவாக்க முடியும். அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படின்னு, அண்ணாமலை வர்சஸ் விஜய்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். அவருக்கு ரஜினிகாந்தோடைய ஒரு மாரல் சப்போர்ட், இன்டைரக்டான ஒரு ஆதரவு, நேரடியாக வர்ற வழியோ இன்டைரக்டான ஒரு ஆதரவு எடுக்கலாம், அப்படி கொடுக்கலான்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அதனால் அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போது வெளிநாட்டில் இருக்கார். வந்த உடனே இப்போ ஒரு அறிக்கை விட்டார், மத்திய அரசை விட்டு ஒரு அறிக்கை விட்டார். சிபிஎஸ்சி இதில் 3ஆம் மொழி விஷயத்தில் அதில் மத்திய அரசை எதிர்த்து பேசுகிறாரு அண்ணாமலை. அதான் அன்றைக்கி வந்து குரு பயிற்சி இல்லை, அதனால் அன்றைக்கி அவருக்கு ஜோசியர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அன்றைக்கி இது ஆரம்பிங்க, மத்திய அரசுக்கு எதிராக இன்றைக்கி ஆரம்பிங்க அப்படின்னு 26க்கு முன்னாடி பேசியிருக்காரு. குரு பயிற்சியை ஒட்டின மாதிரி பேசினார். அவருக்கு எல்லாம் அவரும் ஜோசியரெல்லாம் பார்த்து தான் பண்ணுறார். அவருக்கு இப்போ நல்ல நேரம்ன்றது June 15 சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி June 2க்கு அப்புறம் வந்து இன்னொரு குரு பயிற்சி 2 நாளில் வருது போல் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம், எண்கணிதம்னு 2 இருக்குது. எண்கணிதம் போயிடுச்சு. இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா June 2 தான் குரு பயிற்சி ஆறார். June 2க்கு மேலே June 6 அன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. அவரோட ஜோசியரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கட்டு. June 15 கண்டிப்பாக கட்சி உண்டுன்றாங்க. ஆனால் இது வந்து இப்போ இருக்கிறது. ஆனால் பாஜக வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க, இவரை வந்து நீங்கள் பி டீமாக இருங்க, எங்களுக்கு பாஜகவின் பி டீமாக இவர் எப்படி ஆரம்பித்தாலும் இவர் பாஜகவோட பி டீம் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பாஜகலேருந்து வந்திருக்காரு. அதனால் வந்து விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாஜக இன்னொரு ஆளை தயார் பண்ணியிருக்கு. பாஜகவால் கவுண்டர் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் கவுண்டர் பண்ண முடியாது. வேணால் கவர்மெண்ட்லேருந்து தொந்தரவு கொடுக்கலாமே தவிர நீங்கள் விஜய் வந்து கவுண்டர் பண்ணி ஒரு பார்ட்டியை இங்கே ஆரம்பித்து பண்ண முடியாது. அதிமுகவிலையும் வந்து பாஜக வந்து இது விஜய் வந்து தோக்கடிக்கிற லெவலில் அவங்க இல்லை, அவங்க கட்சியை கரைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து திமுகவில் வந்து உதயநிதி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாஜக இருக்குது. அப்போ பாஜக என்ன நினைக்குது, சரி அண்ணாமலை ஆரம்பிக்கட்டும் கட்சி, அவரை எப்படியும் பாஜக பி டீம் தான் மக்கள் சொல்லுவாங்க. அவர் வந்து நான் பாஜக எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட மக்கள் பார்வையில் ஒரு பாஜக பி டீமாக தான் இருப்பார். அவர் ஆரம்பித்து அவர் என்ன மாதிரி பண்ணுறாரோ பண்ணட்டும், அவரால் விஜய் தோக்கடிக்க முடிஞ்சால் தோக்கடிக்கிட்டோம். அப்போ நம்ம பின்னாடி வந்து நம்ம அண்ணாமலையோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போய்க்கலான்னு அவங்க நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இப்போ இருந்துக்கலான்ற மாதிரி இப்போ அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ இந்த சூழலில் தான் அண்ணாமலை வந்து உள்ளே வரார். அவர் வந்து தமிழ்நாட்டோட நலன்கள் கருதி வெறும் ரீஜனல் பார்ட்டியாக ஆரம்பித்து நடத்தணும்னு இருக்கார். அவரோட நோக்கம் 29 போட்டி போடுறது கூட கிடையாது. 29 போட்டி போட்டு வின் பண்ணுறது, இது 31 தான் அவரோட குறி. விஜயுமே 24 போட்டியிடலை. ஆமாம், 31 தான் அவரோட குறி. அதனால் 31 நோக்கி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து அடுத்த மாதம் அவர் ஃப்ளோட் பண்ணுவார்ன்றது இன்னைக்கு தேதியில் இருக்கிற விஷயம். சின்னோலாம் கூட ரெடி பண்ணிட்டார் சொன்னேன் உங்ககிட்ட, சைக்கிள் ரெடி பண்ணிட்டார். அதனால் வந்து இனிமேல் அவர் என்ன பண்ணுவாருன்றது, ஒருவேளை பாஜக வந்து இதுக்கு கிளியர் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்றாங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு அவர் சமீபத்தில் அவர் வந்து பாஜகவுடைய பல கூட்டத்தில் அவர் கலந்துக்கவே இல்லை. பல மையம் குழு கூட்டம் அந்த கூட்டம்லாம் வச்சுனாங்க. அதனால் அவர் வந்து தெளிவாக இருக்க ஆரம்பிக்கலான்ட்டு. அவர் விஜயை வந்து ஈஸியாக கவுண்டர் பண்ண முடியும். அது அண்ணாமலைக்கு ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குது. அதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கும். நடுநிலை மக்கள் கூட ஆதரிப்பாங்க. அதிமுக வேண்டான்னு இன்னைக்கு விஜய்கிட்ட போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவை வந்து அவர் டைவெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அண்ணாமலை மட்டத்தில் இருக்குது. அவரும் வந்து மாநிலம் முழுக்க வந்து ஆட்களை வந்து மொராலஸ் ரெடி பண்ணிட்டார். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நிர்வாகிகள்லாம் ரெடி பண்ணிட்டார். அதெல்லாம் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக பண்ணிட்டாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிர்வாகிகள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
அவங்கெல்லாம் பொதுவாக பாஜகலேருந்து வந்தவங்கள அவருக்கு நம்பவே இல்லை. பாஜகலேருந்து வரவங்கள அவர் வந்து பதவி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. பாஜகலேருந்து வந்திருந்தா கூட நீங்கள் உறுப்பினராக இருக்கலாமே தவிர உங்களுக்கு நிர்வாகத்தில் கொடுக்க மாட்டேன், நான் நீங்கள் பாஜக சம்மந்தப்படாதவங்கள தான் நிர்வாகத்தில் வைப்பேன்ற மாதிரி. அண்ணாமலையோட பிளானா இல்லை பாஜக இந்த பிளான் போட்டு கொடுக்குறாங்க? இல்லை இது அண்ணாமலை தான் அவர் பிளான் பண்ண. அண்ணாமலை வந்து பொதுவான ஒரு விஷயம் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, பாஜக வந்து அண்ணாமலையை வந்து பி டீம்னு மக்கள் தானாகவே நினைப்பாங்கன்னு பாஜக நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாம். அண்ணாமலை பார்ட்டி ஆரம்பித்தாலே பிஜேபி பி டீம்னு திமுகலேருந்து ஒரு குரல் வரும் உங்களுக்கு. திமுகலேருந்து கண்டிப்பாக வரும் இன்னொரு பி டீம் வந்திருக்குன்னு. சீமானியே பி டீம் தானே சொல்றாங்க, விஜயே பி டீம் தானே சொல்றாங்க. அதனால இவரை வந்து பி டீம் தான், எதை ஆரம்பிச்சாலும் பி டீம் தான். இது வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது காங்கிரஸோட பி டீம் தானே சொல்றாங்க. அதனால வந்து இது திமுக தரப்புலேருந்து வர குரல் இப்படி தான் இருக்கும் முதல்ல. அப்போ அண்ணாமலைக்கு அதுதான் இருக்கும். அது RSS சொல்லியோ பாஜக சொல்லியோ வர வேண்டியது இல்லை, தானாவே இந்த குரல் வரும். ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, நம்ம பாஜகலேருந்து யாரையும் சேர்க்க வேண்டாம், முக்கியமான நிர்வாகிகள் அவங்களெல்லாம் சேர்க்க வேண்டாம், இதுக்கும் பாஜகவுக்கும் டச் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டை நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். விஜயை வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து நம்ம எதிர்க்கலாம். தினசரி அவருடைய ஃபெயிலியர்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். நமக்கு ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குது, நமக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் நம்ம ஆளுங்களை வச்சுருக்கோம். நம்ம கண்டிப்பாக நம்மகிட்டையும் வார் ரூம்லாம் இருக்குது. அவங்க எப்படி சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்களோ அதோட நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. ஜூன் 15 பார்க்கணும். ஏன்னா சிலபோது அண்ணாமலை வந்து கடந்த 6 மாதமாகவே பலவிதமான ஊசலாட்டங்கள் இருக்கார். சில முடிவுகள் எடுக்கிறாரு, சிலது வித்ரா பண்ணிக்கிறாரு, சிலது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து 6 மாத காலமாக அடிபட்டு இருக்கிற அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள். ஜூன் 15 இப்போ அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அது ஆரம்பிக்கிறார் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் தமிழ்நாட்டோட பாஜக வந்து அது ஒரு மைனஸ் தான் சார் பார்க்கப்படும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாஜக இனிமேல் கால் ஊன்றவே முடியாது, பாஜகவுக்கு ஒரு அடித்தளமே இல்லாமல் போயிருமா சார்? தமிழ்நாட்டில் பாஜக காலி அவ்வளோதான். அண்ணாமலை ஆரம்பித்தார்னா பாஜக தமிழ்நாட்டில் வரலாது அவ்வளோதான். தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி பேருக்கு இருக்குமே தவிர லெட்டர்கேட்டோட அது இனிமேல் வின்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அதிமுகவோட சேர்ந்தாலும் வின்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையும் கூட்டணிலாம் சேர்க்க மாட்டார். பாஜகவை சேர்த்தாருன்னா அப்புறம் வந்து அவருக்கும் இருக்கிற செல்வாக்கு போயிடும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் பாஜக எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தார்னா அந்த அனுதாபிகள் எல்லாமே இந்த சைடு வந்துடுவாங்க, வராங்களோ இல்லையோ ஓட்டு போடுவாங்க அட்லீஸ்ட். அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் பாஜக இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் குறைஞ்சிரும் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தாருன்னா. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். பல தகவல்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.